இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தால் தாங்க செய்ய போகிறோம். இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒயிட் ரைஸு, ஜீரா ரைஸு, சப்பாத்தி, தோசையோடு வச்சு பரிமாறலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோங்க. அதுக்கு குக்கரை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு 1/4 கப்பு, மசூர் தால் 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கருப்பு உளுந்து 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, 5 விதமான பருப்புகளை நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்திக்கலாம். மெசரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. விசில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்புகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 15 பல், இஞ்சி 1 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். அதை தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நீங்கள் துருவி சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்திக்கலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த தால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் ஹெல்த்தியான தால் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு வாட்டி உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.